செயல்திறன் மேம்பாடு. மீனாட்சி தொழில்சார் சிகிச்சை கல்லூரியின் முதல்வர் தீபா சுந்தரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிக்காக சென்னை வானொலிக்கு வந்திருக்கிற உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை பத்தின அறிமுகம் எங்க நேயர்களுக்காக சொல்லிடுங்க. என் பெயர் தீபா சுந்தரேஸ்வரன். நான் பிரின்சிபல் மீனாட்சி காலேஜ் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கேகேஆர்ல ஒர்க் பண்ணுறேன். ப்ரொஃபஷன் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். உலகத்துல எவ்வளவோ படிப்பு இருக்கும்போது இந்த ஆக்குபேஷனல் தெரப்பியை நீங்க தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? ஆக்குபேஷனல் தெரப்பி மனதுக்கு ஒரு நிறைவான ஒரு ப்ரொஃபஷன், ஒரு உன்னதமான ஒரு ப்ரொஃபஷன். ஸோ மற்ற எந்த ப்ரொஃபஷனும் கிடைக்காத இந்த ப்ரொஃபஷனில் கிடைப்போம். இப்போ ஒரு சர்ஜரி இருக்குன்னா சர்ஜரி பண்ணிவிட்டு சர்ஜன் போயிடுவாங்க, வேற ஒருத்தர் அசஸ் பண்ணிவிட்டு மருந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் ஒரு பேஷண்ட்டுக்கோ ஒரு குழந்தைக்கோ அவங்களுக்கு வாழ்க்கை ஒரு அர்த்தம் கொடுக்கறது அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் ஆக்குபேஷனல் தெரப்பின்னு தான் சொல்லுவேன். அதனாலே இந்த ப்ரொஃபஷன் நான் சூஸ் பண்ணேன். அந்த இன்ஸ்பிரேஷன் யார் மேம்? ஆக்குபேஷனல் தெரப்பின்னு நான் கோர்ஸ் படிக்க ஆரம்பிக்கிற காலத்தில் ஆக்சுவலி எனக்கு ஃபுல்லாக இது என்ன அது அப்படின்றது தெரியாத ஒரு இதில் தான் பண்ணேன். பட் எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க படிக்கிறச்ச பாப்பா நிறைய கை வேலைகள், கிளே வச்சு பண்ணுறது, சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, வரைகிறது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் படிக்கிறாங்களே, அப்போ படிப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில். பட் கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் வெறும் அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இது இருக்குன்றது தெரிஞ்சுட்டேன் நான். ஆக்குபேஷனல் தெரப்பினா என்ன அப்படின்னு கடைக்கோடி மக்களுக்கும் புரிகிற வகையில் நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னா தமிழில் இது செயல்முறை மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பி ஒரு பெண் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அந்த இதுலேருந்து ஒருத்தரோட கடைசி காலகட்டம் வரையும் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆக்குபேஷனல் தெரப்பியில் முக்கியமாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அவங்க வேலைகளை அவங்களே செய்யறதுக்கு, தனிச்சையாக இண்டிபெண்ட்டாக செய்யறதுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுதான் எங்களோட ஆக்குபேஷனல் தெரப்பியோட முக்கியமான குறிக்கோள். அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை அவங்க எப்படி நல்லா செய்யறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறது. இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி யார் யாருக்கெல்லாம் பயன்படும், எவ்வளவு காலம் வரைக்கும் அவங்களுக்கு தேவை அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லிடுங்க. ஆக்குபேஷனல் தெரப்பின்னு பார்த்தா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஒரு லேடி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பிறந்த குழந்தை பிறக்கும் போது சில பேருக்கு அந்த டைமுக்கு பிறக்காம குறை மாசமா பிறக்கலாம், குழந்தையோட எடை குறைவாக இருக்கலாம். அதனால அவங்க நர்சரின்ற ஒரு இதில் வச்சிருப்பாங்க. பிறந்த குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் 2வது நாள் 3வது நாள்லேருந்து ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் குழந்தைங்க அந்த படிப்படியாக வளர்ந்துட்டு சில குழந்தைகளுக்கு அந்தந்த வயசுல மாதத்துல இப்போ தலை நிற்கணும், தவழணும், நிற்கணும் அப்படின்ட்டு இருக்கு. அது அந்த டைமுக்கு வராம டிலே ஆகி போச்சுன்னா அதை நாங்கள் டெவலப்மெண்டல் டிலே சொல்லுவோம். டிலே இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த டைமை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக அவங்களுக்கு நிற்க வைக்கிறதுக்கோ நடக்க வைக்கிறதுக்கோ குதிக்கிறதுக்கோ செயல்படுறதுக்கு. அப்புறமா சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளாஸ்ல போய் உட்காருவாங்க, டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, அது சொல்றது அவங்களுக்கு புரியாது, எப்படின்றது அவங்களுக்கு புரியாது, உட்காந்துட்டே தான் இருப்பாங்க, இது எழுத மாட்டாங்க. ஸோ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ எழுதவே மாட்டேறியேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பண்ணால் அது கற்றல் குறைபாடாக இருக்கலாம், அதான் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் பண்ணுறோம். இன்னொன்று பிறந்ததுலேயே சில குழந்தைங்களுக்கு நடக்க முடியாது, ஒரு கை காலோ செயல்படாமல் இருக்கலாம், அதாவது செரிப்ரல் பால்சி ஒரு மூளை முடக்குவாதம் அதுவாக இருக்கலாம் சில குழந்தைகளுக்கு. சில குழந்தைங்களுக்கு பார்த்தா கிளாஸில் எழுதுறதுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். வீட்டில் பேரண்ட்ஸோ இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸோ நான் சொல்லிட்டு இருக்க எழுதலை, லைன்ல எழுது, நீ சரியா எழுத மாட்டுற, கோணலா எழுதுற, ஏ இப்படி போடுற, பி இப்படி போடுறதுக்குள்ள நீ இப்படி போடுற, அது மாதிரி சொல்கிறேன். ஹேண்ட் ரைட்டிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கும் நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். எதனால அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் டிஃபிகல்ட்டி வருதுன்னு கண்டறியணும். அதில் ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் கிட்ட வந்தால் அது பண்ணலாம். அடுத்து சில குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தந்த ஏஜுக்கு ஒரு மூளை வளர்ச்சி அடையணும், அந்த ஏஜுக்கு அந்த மூளை வளர்ச்சி வரலைன்னா அவங்களுக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்கலாம். ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் இந்த இது பண்ணலாம். சில பசங்க கிளாஸ்ல உட்கார மாட்டாங்க, துருன்னு இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, இங்கே உச்சிட்டே இருக்காங்க, மற்ற பசங்களை அடிக்கிறாங்க, போயிட்டு கிள்ளி விடுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பி. இப்போ நிறைய குழந்தைகளை பத்தி நீங்க சொன்னீங்க. முதல்ல இப்போ தலை நிக்க வைக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னீங்க. பேபி கொஞ்சம் வளர்ந்துருக்கும், மெச்சூரிட்டி வந்திருக்கும், 6 மந்த்ல அதுக்குண்டான வளர்ச்சி இருக்கும் செய்வீங்க. இப்போ பிறந்த பேபி 2-3 நாள்ல
எடை குறைவாக இருந்தவங்களுக்கு நீங்கள் எப்படி ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணுவீங்க? இப்போ அந்த குழந்தைக்கு வந்து இப்போ நர்சரின்ற ஒரு இதில் வச்சுருப்பாங்க. நர்சரியில் பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்கும். லெவல் 3, லெவல் 2, லெவல் 1 அப்படி இருக்காங்க. ஸோ அதிக பாதிப்பட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு லெவல் 3ல வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு மற்ற சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். இருதய பாதிப்போ சுவாச பாதிப்போ அதெல்லாம் இருக்கும். அந்த டைமில் இன்டர்வீன் பண்ணாமல் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும்போது குழந்தை வந்து ஃபீட் பண்ண மாட்டாங்க சரியா. குழந்தைக்கு வந்து அந்த டைம்ல வந்து கை கால் அசைவுகள் சரியா இல்லாம இருக்கலாம். இப்போ ஒரு குழந்தை வந்து மதரோட ஊம்புல எப்படி இருக்கோ அதே வகையான ஒரு செட்டிங் வந்து ஒரு நர்சரியில இருக்கணும். ஸோ குழந்தைய வந்து நல்லா அந்த டவல்ல ரேப் பண்ணணும். எந்த மாதிரி அது ரேப் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு அரவணைப்பு தேவை, ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் இருக்கிற அரவணைப்பு கண்டிப்பா தேவை. குழந்தையால சரியா வந்து இந்த பால் குடிக்க முடியல, அது எதனால குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். இது முக்கியமா வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏர்லியரா அப்பவே ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுத்துட்டா ஃபியூச்சர்ல வந்து அந்த குழந்தைக்கு பெரிய அளவு பாதிப்பு வராம தடுக்கலாம். இது வந்து வருமுன் காப்போன்ற ஒரு கான்செப்ட்ல ஒர்க் பண்றோம். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசேபிலிட்டிஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணாம பிறந்த உடனே என்ன தேவையோ அதுக்கு வந்து பார்த்துட்டு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தெரப்பி கொடுத்துட்டா நிறைய ஒரு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். இப்போது இவ்வளோ தூரம் ஃபெசிலிட்டிலாம் நிறையா சொல்கிறீங்க. இப்போ நிறையா பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் தான் குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னா உடனே தேடுறது மருத்துவரை தான் தேடுவாங்க. மருத்துவர் வந்து சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை அவங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களை வந்து அடையாளம் காண முடியும்? ஆக்குபேஷனல் தெரப்பி செஞ்சால் தன்னுடைய குழந்தைய வந்து இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்களுக்கு தெரிய வரும்? குழந்தைகள் நல மருத்துவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவாங்க, பீடியாட்ரிஷியன்ஸ் கிட்ட. ஸோ பீடியாட்ரிஷியன் பெரும்பாலும் அவங்களுக்கு இப்போ தெரியுது ஒரு சைல்டுக்கு இந்த பாதிப்பு இருந்துச்சுன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை போய் அணுகணுன்றது கண்டிப்பாக இப்போ இருக்குது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று முக்கியமானது கேம்ப்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கேம்ப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரிய வருது. ஒன்று வந்து மருத்துவர் அணுகுறாங்க, மருத்துவர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டு போய் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஏற்கனவே ஆக்குபேஷன் தெரப்பிக்கு வந்தவங்க பெற்றோர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி ஆக்குபேஷன் தெரப்பி ஒன்று இருக்குது, நீங்கள் அவங்கள போய் அணுகுனா உங்களுக்கு வந்து சிகிச்சை முறைகள் வழிமுறைகளை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ கேம்ப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த கேம்ப்ஸ் யார் யாருக்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து ரீச் பண்ணுறீங்க மக்களை? ஆக்குபேஷன் தெரப்பி நான் முதல்ல சொன்னது வந்து வெறும் குழந்தைங்களை பற்றி தான் சொன்ன ப்ராப்ளம். குழந்தைகள் மற்றும் இல்லாமல் நரம்பியல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க, சடனாக வந்து இந்த நர்வு வேலை செய்யாமல் போகலாம், தசைகள் வந்து வீக்காக இருக்கும், அதனால அவங்களுக்கு வந்து கையை தூக்க முடியாது, அன்றாட வேலைகளை செய்யறதுக்கே அவங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் இன்ஜுரி ஆகிடுச்சு, போயிட்டே இருக்காங்க, மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனவனே என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு ஐசியூவில் இருப்பாங்க. அந்த ஐசியூலேருந்தே ஆக்குபேஷன் தெரப்பி இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதாவது ஒரு கை கால் செயல்படாமல் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து எங்கே இருக்கும்ன்றது தெரியாமல் இருக்கலாம். இந்த கோமா ஸ்டேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இன்டர்வென்ஷன் ஆரம்பிச்சிட்றோம். இல்லைனா நம்ம பிரெயினோட நிறைய சிந்தனைகள் நிறைய இருக்குது, அதை இந்த ஃபோக்கஸ் பண்ணுறது, அட்டென்ஷன் பண்ணுறது, மெமரி இது பண்ணுறது, எப்படி டிசைட் பண்ணுறது, அப்படி பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் கை பாதிக்கப்பட்டிருக்கும், கைக்கு வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்கும் போது எப்படி அவங்க இண்டிபெண்ட்டாக அவங்க கையை வந்து செயல்பட்டு செய்யலாம் அன்றாட வேலைகளை. ஸோ அப்போது பிரெயின் இன்ஜுரி ஆனவங்களுக்கு. அப்புறம் முதுகு தண்டம் பாதிக்கப்பட்டவங்க, 2 கைகளும் 2 கால்களும் இல்லைன்னா 2 கால்களும் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், பெராலிசிஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அசஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு ட்ரைனிங் டெக்னிக் சொல்லி கொடுப்போம். இப்போ கம்ப்ளீட் பெராலிசிஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அப்படி இல்லை, உங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு நிறைய உபகரணங்களை நாங்கள் சஜஸ்ட் பண்ணி அதை பயன்படுத்தி எப்படி அவங்களே அவங்க வேலைகளை இண்டிபெண்ட்டாக செய்யலாம், மற்றவங்களை சாராமல் அவங்களே எப்படி இண்டிபெண்ட்டாக செய்யலாம், அதையும் நாங்கள் நிறைய ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். ஸோ நரம்பல் ரீதியான கேம்ப்ஸ் பற்றி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த கேம்ப்ஸ் வந்து நாங்கள் வந்து படிக்கிற மாணவ மாணவியர்கள் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு பல தரப்புக்கு போவோம். ஸோ இப்போ வந்து கேம்ப் வந்து எல்லாருக்குமே எப்பவுமே சிகிச்சை கிடைக்கிற இடத்துல போய் பண்ணுறதை விட அந்த சிகிச்சைனா என்ன இருக்குன்னு தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம அவங்களுக்கு வந்து சென்றடையணும்னு தான் எங்களோட நோக்கம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட கிளப் பண்ணிட்டு நிறைய கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கே கேம்ப் பண்ணுவோம். கேம்ப் பண்ணிட்டு அங்கே வந்து எத்தனை பேர் இருக்காங்க மாற்றுத்திறனாளி, அவங்க எல்லாருமே வந்து ஒருங்கிணைச்சு சேர்ந்து வந்துட்டு அப்போ நாங்கள்லாம் அசஸ்மெண்ட்லாம் பண்ணிடுவோம். அந்த அசஸ்மெண்ட் பண்ணி முடிச்சு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பாதிப்பு இருக்குன்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து அந்த டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் வந்துடும். திரும்ப ஒரு வாரம் கழிச்சோ 2 வாரம் கழிச்சோ திரும்ப ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அவங்களுக்கு அங்கேயும் சில ஆளுங்க இருக்காங்களே, அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்களான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கப்புறம் திரும்ப அது ரெகுலராக அது பண்ணிகிட்டே இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேம்ப்ஸ். இப்போ மருத்துவர்களுக்கெல்லாம் நாங்கள் நிறையா வந்து போய் சொல்லுவோம், அவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸுக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஆசிரியர்கள்லாம் வந்து குழந்தைங்க வந்து ADHDயில் பாதிக்கப்படுறாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்கன்னா உடனே பேரண்ட்ஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க.
உங்கள் பையன் வந்து ஒழுங்காக உட்கார மாட்டேறான், எழுத மாட்டேறான், சொல்கிறதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் வந்து நல்ல டாக்டராக பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவேர்னஸ்ஸு டீச்சர்ஸுக்கும் சேர்த்து கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் போயிட்டு டீச்சர்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குறோம். அதாவது ஒரு குழந்தையோட நார்மல் டெவலப்மெண்ட் இல்லை, எப்படி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கண்டறியல இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி கண்டறிஞ்சிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிவிட்டு தெரப்பிக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஆனால் தெரப்பிக்கு ரெஃபர் பண்ணுறது பெற்றோர்களுக்கு சொல்லிட்டு பெற்றோர்களோட அனுமதியோடு தான் ரெஃபர் பண்ண சொல்லுவோம். டீச்சர்ஸ்க்கு நிறைய விழிப்புணர்வு பண்ணுவோம். அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் எடுப்போம். ட்ரைனிங் செஷன் வந்து அவங்களோட நேரம் பொறுத்து இது பண்ணிவிட்டு 1 hour 1 மந்தில் ஒரு 4 hours ட்ரைனிங் செஷன்ஸ். சில பேருக்கு 4 hours ட்ரைனிங் செஷன், சில பேருக்கு 2 hours ட்ரைனிங் செஷன்ஸ். ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ்க்காக, பிள்ளைங்க ஸ்கூலில் தான் நிறைய இருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கு தான் தனிப்பட்ட இதுவாக நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போது ஆக்குபேஷனல் தெரப்பி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும்ன்ற போது குழந்தைகள் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. அடுத்து யாருக்கெல்லாம் ஆக்குபேஷனல் தெரப்பி தேவைப்படும் அப்படின்றதையும் வரிசையாக சொல்லிடுங்க. ஸ்ட்ரோக்குன்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ட்ரோக்குனால வந்து பக்கவாதம்னுவாங்க, அவங்களுக்கு இது பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு இப்போ நிறைய இதில் வருது, நிறைய பேர் பேசுகிறாங்க, அதனால அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு. அப்படின்னா மேம் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னால் நம்ம மூளையில் ஒரு பர்டிகுலர், நம்ம மூளை பகுதி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒரு கெமிக்கல்ஸில் வந்து ஒரு பாதிப்பு அது ஏற்பட்டது, அது சரியாக சீராக செயல்படலை அப்படின்னா அதனால் வந்து வரலாம். கை நடுக்கம் இருக்கும், ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு அவங்களால வந்து நிற்க முடியாது, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சு செய்ய முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக செய்வாங்க, இப்படியே கை ஆடிட்டே இருக்கும், அவங்களுக்கு மன ரீதியாக நிறைய பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் ஆக்குபேஷன் தெரப்பி மூலமாக பண்ணுறோம். ஸோ எல்லா வகையான நரம்பியல் ப்ராப்ளம்ஸுக்கும் டீல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் ஒரு மெஷினில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு கை மெஷினில் மாட்டிடுச்சு, அவங்களுக்கு கை வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. அந்த கை அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், தசைகளும் பாதிப்பு இருக்கும், நரம்புகளின் பாதிப்பு இருக்கும். இதுக்கப்புறம் வந்து சர்ஜரி பண்ணுவாங்க. எலும்பியல் பிரிவு சேர்ந்த அந்த டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதோடு சரியாகாது இல்லையா, அவங்க வந்து கடைசியாக அவங்களோட வேலை அவங்களே செஞ்சுக்கணும், திரும்ப அவங்களோட வேலைக்கு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு அதுக்கு நாங்கள் ஃபுல்லாக தெரப்பி கொடுப்போம். எலும்பு முறிவு எந்த மாதிரி இருக்குது, இன்ஜுரி எந்த மாதிரி இருக்குன்னு பொறுத்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வேலைகளை செய்கிறதுக்கு. இப்போ நரம்பியல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கா, வீக்னஸ் இருக்கா, அது வீக்னஸை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமானது அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஸ்பிரிண்ட்னு ஒன்று கொடுப்போம், அது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தான் பண்ணுவோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி போட்டுட்டு இப்போ இந்த கை இவங்களை திறக்க முடியல அப்படின்னா அந்த கையை வந்து அவங்களுக்கு திறக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு ஸ்பிளிட் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு பொருள் எடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பிளிண்ட்ஸ் இருக்கு. அவங்களால பண்ண முடியலன்னா நீங்க சொல்ல ஸ்பிளிண்ட் போட்டு பண்ணலாம். அதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எடுத்து இது வச்சு பேடிங்லாம் வச்சு பண்ணலாம். அது கஸ்டமைஸ்டா பண்ணுவோம் ஒரு பேஷண்ட்டுக்கும். ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு இருந்து இன்னொருத்தருக்கு சூட் ஆகாது இல்லையா, ஏன்னா அவங்களோட கை சைஸ் வேறையா இருக்கும், பாதிப்பு வேறையா இருக்கும், நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோன்றது வேறையாக இருக்கும். இப்படி தொடர்ந்து செய்கிற போது அந்த கை வந்து தன்னாலேயே அது செய்ய வந்துடும். பயிற்சி கொடுத்தா கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியும் இண்டிபெண்ட்டாக. ஸோ அவங்க வேலையில் அவங்க இண்டிபெண்ட்டாக செய்யலாம். தலை வாடுறது, ட்ரெஸ் போடுறது, பாத்ரூம் போடுறது, மெயினாக அந்த செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வேலைகளை அவங்களே செய்யறது. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க, திரும்ப அவங்களால அவங்க வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனி அசஸ்மெண்ட் இருக்கு. அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த வேலைக்கு அவங்க திரும்ப போகிறதுக்கான என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் அவங்கள பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லைன்னா என்னென்ன வேலைகள் அவங்க பண்ணலான்றது ஆப்ஷன்ஸும் கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாதிப்பு எவ்வளோ இருக்குன்னு முடிஞ்ச வரைக்கும் முன்னால் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே போகிறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படி முடியல அப்படின்னா வேற என்னெல்லாம் செய்யலான்றது ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுப்போம். அது நாங்கள் வந்து ப்ரீ வொகேஷனல் அசஸ்மெண்ட் சொல்லுவோம், இல்லை வொகேஷனல் அசஸ்மெண்ட்டும் சொல்லுவோம். 2 வகையாக இருக்குது. அவங்க வேலை பண்ணின்றது என்ன, அதில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த அளவுக்கு அந்த கையை யூஸ் பண்ணி பண்ணுறது இருக்குது, சேஞ்ச் பண்ணி அவங்க பண்ணலாம். இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லும்போது பெண்களுக்கு எந்த வகையில் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து உபயோகமாக இருக்கும்? பெண்கள்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கரு உண்டா இருக்கு அந்த டைம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் ஆக்குபேஷனல் தெரப்பி. அதாவது ஒரு பெண்ணுக்கு நல்ல எண்ணங்கள் வரணும், மியூசிக், மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணும்போது ஸோ நிறைய ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், குழந்தையோட வளர்ச்சியும் வந்து மேலே மேலே நல்லா சிறப்பாக போகும். குழந்தை வளர்ச்சி நல்லா இருந்தால் குழந்தை பிறக்கிறதுல எந்த பிரச்சனை இல்லாமல் வரும். மெயினாக என்ன, ஒரு குழந்தை வந்து பிறக்கும் பொழுது ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பிறக்கணுன்றது தான், எல்லாருமே அதை விரும்புறது அதுதான். ஸோ அந்த இதுக்கு
ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம் முக்கியமாக தாய்மை. அப்புறம் குழந்தை பிறந்துட்டாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்து மனம் தளரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி குழந்தை வந்தாலும் என்னால் செய்ய முடியும். ஸ்டார்டிங்லேயே ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் நிறைய கொண்டு வரலாம். அதாவது என்ன கான்செப்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் இந்த சிகிச்சை முறை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பாதிப்புகளை வந்து நம்ம குறைக்கலாம். 1 year 2 years அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்போது அப்போ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதே கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இப்போ வயிற்றில் இருக்கும்போதே வந்து தெரப்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னீங்க. அந்த தெரப்பி எத்தனை மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டில் எத்தனை மந்த் வரைக்கும் முடிக்கணும், அந்த டீட்டெயில சொல்லுங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தாங்கன்னா 3 monthsலேருந்து குழந்தை பிறக்க வரலும் பண்ணலாம். இதில் எந்த பாதிப்பும் இருக்காது. குழந்தைகள்லாம் பிறக்கும்போது இது எதனால இந்த தெரப்பி வந்து அவசியம் பெண்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவசியம் பெண்கள் எதுக்கு பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும், தன்னம்பிக்கை கண்டிப்பாக வரும். தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பண்ண முடியும். இன்னொன்று வந்து கரு வயிற்றில் இருக்கும்போது அதனால நிறைய ஹார்மோனல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் பெண்களுக்கு ஏற்படும். இப்போ கருவில் இருக்கிற குழந்தை வந்து எப்படி வந்து சேஃபாக வெளியில் கொண்டு வர்றது அப்படின்ற வரைக்கும் நிறையா சொன்னீங்க. வேற எந்த வகையான பெண்களுக்கெல்லாம் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்கலாம்ன்றதையும் டீட்டெயிலாக சொல்லுங்க மேம். இப்போது நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. மனநல பாதிப்புனாலே வந்து எல்லாருமே கொஞ்சம் அஞ்சுவாங்க ஒரு மனநல ஆலோசகரையோ யாரையோ போய் பார்க்கறதுக்குனால. ஏன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சமுதாயத்தில் அந்த ஒரு ஸ்டிக்மான்றது இருக்கும். ஐயோ நம்மளுக்கு மனநல பாதிப்பை வந்துட்டா என்ன சொல்லுவாங்களோ, அவங்க எதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை மனநல காப்பதுக்கோ இதுக்கோ நம்ம போயிட்டு வந்தனாலே என்ன பேசுவாங்க. நம்ம மட்டும் இல்லை குடும்பமே பாதிக்கப்படும். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பேங்க. வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும். ஏன்னா அவங்க வந்து சட்டுன்னு கோபப்படாலும் அவங்க வந்து மனநலத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே நான் தமிழ்நாடுன்னு மாத்திரம் இல்லை, ஃபுல்லு இந்தியர்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தாலோ, கையில் பிரச்சனைனாலோ, முதுகு தண்டு வலினாலோ நம்ம உடனே போயிடுவோம். ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு நம்ம மனநலத்துக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக மனநலமும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நிகராகவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து உலக சுகாதார ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, WHO சொல்லியிருக்காங்க, there is no health without mental health. ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நிகராக மனநலமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட சின்ன பிரச்சனை தானான்னு விடாமல் அதுக்கு உடனே தீர்வு காணிட்டா அது அப்படியே மேலே பயிலப்பாகி ஆகாது இல்லைங்களா. பெண்களுக்கு முக்கியமாக வந்து அவங்களுக்கு ஏதாவது மனநல பாதிப்புக்கு இருக்குமோன்ற ஒரு அறிகுறிகள் இருக்குது, இந்த வார்னிங் சைன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலே உடனே வந்து ஒரு கண்டிப்பாக அவங்க போய் கன்சல்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மனநலம் குன்றிய பெண்களுக்கு நாங்கள் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வீட்டில் வந்து மனநலம் இவங்களுக்கு குன்றி இருக்குன்னு தெரிஞ்சாவே அவங்க முதல்ல சூஸ் பண்ணுறது சைக்காட்ரிஸ்ட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால் சைக்காட்ரிஸ்ட்டை போகிறதுனால ஓரளவுக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய மெடிசனை லைஃப் லாங் ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது. ஸோ மெடிசன்ஸோடைய சேர்த்து உங்களை பார்க்கணுமா, மெடிசன்ஸ் இல்லாமையும் உங்களை பார்த்து க்யூர் பண்ண வாய்ப்பு இருக்கா? மனநல பாதிப்பு ஏற்பட்டவங்க அவங்க வந்து மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன முதல்ல அவங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சட்டுன்னு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகிறதுக்கே இந்த காலகட்டத்தில் யோசிக்கிறாங்க. நான் ஏன் போகணும், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக இருக்கேன், எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு எல்லாருமே எல்லார் வீட்லேயும் எல்லாரும் சொல்கிறது முதல் இது அதுதான். அப்புறமா எப்படியோ சொல்லி இல்லை நீங்கள் போகணும் வலுக்கட்டமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா சைக்கியாட்ரிஸ்ட்டுமே கண்டிப்பாக மருந்து கொடுக்குறாங்கன்றது கிடையாது. சைக்கியாட்ரிஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஃபுல்லாக டீட்டெயில்டாக நல்லா அசஸ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு எந்த மாதிரியான மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கு அவங்களுக்கு இந்த மருந்து தேவையா அப்படின்னு பார்த்துட்டு தான் மருந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே மருந்து கொடுக்கறதில்ல, கொடுத்தாலும் அந்த மருந்து எவ்வளோ நாள் எடுத்துக்க சொல்கிறாங்களோ கண்டிப்பாக எடுத்துக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த கோபம் வருது, எரிச்சல் வருது, பொருளை தூக்கி போடுறது, அது மாதிரி தூக்கம் சரியாயிடுச்சுன்னா எனக்கு சரியாயிடுச்சுன்னு மருந்து நிறுத்திடுவாங்க. அப்படியும் செய்யக்கூடாது. அது வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கண்டிப்பாக சொல்லுவாங்க என்ன பண்ணணும், எவ்வளோ நாள் எடுக்கணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மருந்து எடுக்கிறாங்க, எடுக்கிறது கூடவே வந்து ஆக்குபேஷன் தெரப்பி பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த அவுட்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ டோஸ் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நிறுத்தினாலும் பாதிப்பு வரும், நிறுத்தாமல் போனாலும் அது பிரச்சனையாக வரும். ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்களுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உங்ககிட்ட வந்தால் மருந்துகள் அவசியமா? ஆரம்ப ஸ்டேஜில் எங்ககிட்ட வந்தால் அதுக்கு அவசியமானதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட என்ன மாறிய மனநோய் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல அதை அசஸ் பண்ணணும். ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கலாம், பட் அது ஒரு தீவிரமாக இருந்துச்சுன்னா அது பார்க்கணும் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்போ குடும்பத்துக்கு பாதிப்போ சமுதாயத்துக்கோ பாதிப்போ இருக்குன்னு பார்க்கணும். அதை தெரிஞ்சிட்டாதான் அடுத்து நம்ம சரியாயிடுமா இல்லையா,
மருந்து இல்லாமையே சரியாயிடுமான்னு சொல்ல முடியும். எல்லா இதுக்குமே கண்டிப்பாக மருந்து கொடுத்து தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சில டெக்னிக்ஸ் இதனாலையும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மருந்து கொடுக்காம ட்ரைனிங் தெரப்பி கொடுத்துட்டே இருக்காங்க, இம்ப்ரூவ் ஆகலை, கோபம் அதிகம் ஆகுது, அந்த மாதிரி ஆகும்போது அப்போ கண்டிப்பாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களோட ஆலோசனைக்கு பெறுவது மிகவும் நல்லது, உகந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஏன்னா வெறும் இது மட்டும் பண்ணாமல் கம்பைண்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். மருந்து இல்லாமே சில இது பண்ணால் சில இது கண்டிப்பாக மருந்து எடுக்கணும். என்ன மாதிரி நிறைய பேருக்கும் கேள்வி இருக்கும், நான் ஏன் மெடிசன் சாப்பிடணும், மெடிசன் சாப்பிடாமே நான் கியூர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் பிரச்சனையா இருந்ததுன்னா மெடிசன் தேவையில்லை. அவங்களால அடுத்தவர்களுக்கும் அது பிரச்சனை ஆகுது அப்படின்னா அந்த கட்டத்துல நமக்கு மருந்துகள் பிளஸ் ஆக்குபேஷனல் தெரப்பி ரெண்டுமே உபயோகப்படும்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆகுது. இப்போ ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அளவுக்கு அதிகமான பணிசுமையோட சேர்த்து மனதுல வலி ரணங்கள் எல்லாமே இருக்கு. வெளியில எங்க போய் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு அதனாலவே ப்ரெஷர் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. அவங்களாம் உங்ககிட்ட வந்தா நீங்க எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்கன்றதையும் சொல்லிருங்க மேம். இப்போ காமனாக சின்ன ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நிஜமாவே ஒரு அவங்களுக்கு அர்த்தம் தெரியுமானும் தெரியாது, அப்படியே யூஸ் பண்ண. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு நன்மை விளைவிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம், படிப்போம். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் நம்ம படிக்கிறதுனால என்ன ஆகுது, நல்ல முறையாக மார்க் எடுக்க முடியாது. ஸோ நிறைய விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் நல்லது. அப்போது நீங்கள் கேட்கலாம், அப்போ இப்போ ஸ்ட்ரெஸ் எப்போ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது. அதாவது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நம்ம இவ்வளோ செய்ய முடியுன்றது இருக்கும். இப்போ நம்ம எதிர்பார்ப்புகளுக்கும் நம்ம செய்ய முடியறதுக்கும் ஏற்றத்தாழ்வு இருந்தால் அப்போ தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி, இது வரைக்கும் தான் நான் என்னால் பண்ண முடியுன்றது இருக்குது. அதுக்கு மேலே போச்சுனாக்கா நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடும். அதை தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்களேன். அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ண முடியும்? 70 வரைக்கும் இவ்வளோ தூரம் நீங்கள் இழுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்து போயிடும், அவ்வளோதான். ஸோ அதே நம்மளோட வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரோட அந்த ரப்பர் பேண்டு மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோதான்றது இருக்கும். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எபிலிட்டி இவ்வளோ தான் பண்ண முடியுன்றது இருக்குது. அதுக்குள்ளவே நம்ம வச்சுட்டா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கியம் காரணம் அதுதான். டிமாண்ட் அதிகமாக இருக்குது, நம்மளோட எபிலிட்டி குறைவாக இருக்குன்னும் போது முடிஞ்சு பண்ணும்போது ஒரு அளவுக்கு மேலே நம்மளால முடியாது. அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம பிரேக் டவுன் ஆகிடுவோம். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு ஹார்ம்ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லும்போது அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இப்போ அவங்களா உணரணும், அப்படி உணரலை அப்படின்ற போது ஸ்ட்ரெஸ் வருது. அவங்க உணர்றதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க மேம்? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அது நிஜமாவே அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் நன்மை விளைவி கூட பிரச்சனையே கிடையாது. மேபி அவங்க தேவையில்லாத எண்ணங்களாக இருக்கும். இது முடியலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சில பேர், அது ஒரு எண்ணங்களாக இருக்கலாம். ஸோ அது நிஜமாவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான என்னென்ன ரீசன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். முக்கியமாக நாங்கள் வரும்போது என்ன காரணங்கள்னால அவங்களுக்கு அந்த வலு ஏற்படுகிறது. மனசோர்வு அப்படின்வாங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னு. ஸோ மனசோர்வு வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அது ஐடென்டிஃபை பண்ணிட்டு சில காரணங்களில் நம்மளால் மாற்ற முடியும், சில காரணங்களில் நம்ம மாற்ற முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணுன்ற ஒரு சூழல் இருக்கும். இந்த சூழல் தான் இருக்குன்றது சூழலை நம்ம மாற்ற முடியாது. பட் நம்ம அதை மேற்கொள்கிற விதம் எப்படின்றத நம்ம மாற்றிக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்போம். இந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுப்போம். இன்னொன்று எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணணுன்ற எண்ணம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நடக்கல, இட்ஸ் ஓகே, அப்சல்யூட்லி ஃபைன். அதே ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, பெண்களுக்கு முக்கியமாக நிறைய ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், சுமைகள் நிறைய இருக்கும். அது கண்டிப்பாக இப்போ வேலைக்கு போகிற பெண்கள்னால் இன்னும் சுமைகள் ரெட்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்டடீஸ் ஆய்வுகளும் அது சொல்லியிருக்கு. அப்போ அவங்களோட அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அங்கே அஃபெக்ட் ஆகிடுது. கண்டிப்பாக குடும்பத்தில் எதிர்பாராத சுமைகள் ஏற்படலாம் இது பண்ண. ஸோ அதுக்கு பெண்கள் முக்கியமாக என்ன பண்ணலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த பொறுப்புகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். எல்லாமே நம்மளே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ முடியாது. சில பெண்களுக்கு அந்த சமையல் அறையை தான் அவங்க தான் அந்த ராணி, கிச்சன் குவீன் அவங்க தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க ஏதாவது பண்ணா கூட அவங்களுக்கு ஐயோ சரியா பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். வேண்டாம், மற்றவங்க பண்ணுங்க, உங்களுக்கு வேலை சுமை குறையும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்க தயாரா இருக்காங்க, ஆனா வீட்டில் உள்ள நபர்கள் ஏத்துக்க தயாரா இருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் அங்க வருது இல்ல.
தயாரா இருக்காங்களான்றது உங்களுக்கு கொடுத்தா தானே தெரியும். சார் தயாரா இருப்பாங்க, பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு 90% நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு 50% தான் சரியா பண்ணுவாங்க. பட் உங்களோட மனநிலை அது 50% அவங்க பண்ணாலே ஓகே பரவாயில்லன்னு இருக்கணும். நம்ம வந்து அவங்க பண்ணதுல வந்து குறை கண்டுபிடிக்காம சரி பண்ணிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும். இப்ப எல்லாருமே வந்து இப்ப வீட்டுல பெண்கள் எல்லாம் சமையல் பண்றாங்க. சமையல் பண்ணும்போது வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து நம்ம சூப்பரா வந்து ஒரு சாம்பாரோ ஒரு பாயசமோ சரியா பண்ண வராது. கொஞ்சம் ஒரு உப்பு கூடுதலா இருக்கும், காரம் கூடுதலா இருக்கும், இல்ல பாயசம் ஒரு நாள் ஸ்வீட் கம்மியா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். எடுத்த உடனே நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ண மாட்டோம் இல்லையா? நம்ம பொறுப்பு கொடுக்குறவங்களுக்கு சரி நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு வரணும். இது என்னன்னா பெண்கள் நாமே நம்ம நினைச்சுக்கிறோம் இல்ல அவங்களெல்லாம் நம்ம மாதிரி சரியா பண்ண மாட்டாங்கன்றது. இந்த எண்ணத்தை மாத்தினாலே நிறைய இது கொடுத்து பாருங்க. பண்ண நீங்க இந்த பொருள் இங்க எடுத்திருப்பீங்க, அந்த இடத்துல நீங்க வச்சிடுவீங்க, இன்னொருத்தர் வரவங்க வேற இடத்துல வச்சிடுவாங்க. அப்போ உடனே வந்து உங்களுக்கு ஒரு டென்ஷன் அடையும், இந்த இடத்துல வச்சு இந்த பொருள் இங்க காணமே அப்படின்ட்டு. கண்டிப்பா நான் வீட்டில் நடக்கிற சூழலை பத்தி சொல்லி எல்லாரோட ஃபேமிலிஸ்ல நடக்கிறதான் இருந்துட்டு போட்டுமா, அங்க இருந்தா என்ன பரவாயில்ல வச்சுட்டா. உங்களுக்கு ஒரு டிவைட் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்கு வரும்பொழுது அவங்க ஹெல்ப் பண்றவங்களை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுல போய் நம்ம குறை கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஹெல்ப் பண்ண வரவங்க ஒரு நாள் 2 நாள் நீங்க சரியாலன்னு சொல்லும் போது ஏத்துப்பாங்க. இதையே சொன்னா நான் வரவே மாட்டேன் நீயே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது யாரு நம்ம கிட்ட தானே இருக்கு. கண்டிப்பா நம்மளால இது மேனேஜ் பண்ண முடியும், நம்ம கையில தான் இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து நிறைய விஷயங்கள் வேலை பண்ற பெண்கள் கிட்ட, நானுமே ஒரு ஒர்க்கிங் உமன் தான். ஸோ கண்டிப்பா நம்ம நினைக்கிறோம் நம்ம பண்ற ஒர்க்குன்றது நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறது. இதில் ஃபோக்கஸ் வந்து என்னன்னா நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு பெண்கள் முக்கியமாக எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறதுன்ற கிடையாது. நம்ம ஒர்க் பண்ண நேரம் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்கம் அவன் கொண்டு வந்திருக்குன்றது தான் பார்க்கணும். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த குவான்டிட்டி, இட்ஸ் அபவுட் த குவாலிட்டி. 2 hours சாலிடாக பக்காவாக இது பண்ணிங்களா அது போதும். ஒரு 8 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க, அந்த பெருசாக ஒன்றுமே நடக்கலைன்னா அது வேல்யூவே கிடையாது. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். எல்லா பெண்களும் இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆண்களுக்கும் கூட தான் அது கண்டிப்பாக. இப்போ குடும்ப தலைவிகளுக்கு கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்களா? குடும்ப தலைவர்களுக்கு ஒரே முறை கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கிறதுன்றது ஒரு அறியாமையும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அவங்கவுங்க இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணிக்கலாம், டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது. இப்போ ஒரு குடும்பம்னாவே ஆணி வேறு ஆணை சொன்னாலும் பெண்ணை சார்ந்து தான் அத்தனை பேரும் இருக்காங்க. அந்த பெண்ணு வந்து அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கட்டும், அவங்களுடைய துன்பமாக இருக்கட்டும், அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்களுடைய குடும்பம். இப்போ அவங்களே இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனநிலை சரியில்லை, அதனால தான் அளவுக்கு அதிகமான விவாகரத்து சூழ்நிலை வரைக்கும் போகுது. நான் இப்படி இருக்கேன், என்ன நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு போகுது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நான் ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து இந்த ஸ்பெஷலைசேஷன் மென்டல் ஹெல்த்தில் படிக்கும்போது ஒரு பர்டிகுலர் இது கப்புள் கம்யூனிகேஷன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்களா, எப்படி பேசணும், என்ன பேசக்கூடாது, அதாவது வெறும் பேசுறது மாத்திரம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறோம் அவங்களுக்கு. குடும்ப தலைவியும் தலைவனும் உன்னுடைய கருத்து எனக்கு ஒத்து வரல, என்னுடைய கருத்து உனக்கு ஒத்து வரலன்னு சொல்லி விவாகரத்து சூழ்நிலை வரைக்கும் போயிருக்கிறாங்க. அந்த விவாகரத்து சூழ்நிலை போயிருந்தாலும் கூட உங்ககிட்ட வந்தா அவங்களுடைய மனநிலை மாறி 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. நான் நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அவங்க வரும்போதே வந்து நாங்கள் வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு தான் வந்திருக்கோன்ற சூழலில் வந்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில் இது பண்ணிவிட்டு அவங்க மனநிலை வந்து சேஞ்ச் ஆகிட்டு திரும்பவும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பசங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் கண்டிப்பாக இருக்காங்க. இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். நிறைய பெண்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பெண்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ பெண்களுக்கு சொல்லும்போது இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு வாழ்க்கை முடிவுகளை வந்து முடிச்சுக்கணுன்ற தவறான எண்ணங்கள்லாம் தோணுது இல்லையா? குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடில் வந்து அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். காரணம் என்னன்னா, அப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது பெண்கள் வந்து அளவுக்கு அதிகமாக கிச்சனில் நிற்கிற சூழ்நிலை இருக்கும். ஏன்னா வெளியிலேயும் வாங்க முடியாது, வெளியிலேருந்து எதுவும் வராது. அப்போ குடும்பத்தில் அங்கேயே நிற்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. கொரோனா டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ
ஏன்னா உள்ளே வீட்டிலே இருக்காங்க. ஏன்னா என்ன ஒரு சூழல்னா, கொரோனாக்கு முன் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து குடும்ப தலைவனும் தலைவியும் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற நேரமே ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கும். ஒன்றா இருந்திருக்கிற நேரமே குறைவாக இருந்திருக்கும். இப்போ கொரோனா வந்து எல்லாமே மாறிடுது, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஏன்னா முதல் முறை வந்து அவங்கள பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. எல்லாரும் ஃபேமிலிஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்தது. நிறைய ஹவர்ஸ் இருக்கும்போது அப்போ இருந்து என்ன ஆச்சுன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வந்துச்சு, கூடவே சண்டைகளும் நிறைய இருந்துச்சு. இந்த கொரோனா டைம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெண்கள் நிறைய பேருக்கு அந்த துன்புறுத்தல் வந்து ரொம்ப நிறைய வந்துச்சு. தவறான எண்ணங்கள் வந்து நிறைய எடுக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து என்ன எப்படி இருக்குன்றதே தெரியாது. அந்த ஒரு வாரம் எப்படி ஆகும், ஏன்னா டிவியில் விஷயங்கள் நிறைய கேள்விப்படுது, அவங்களுக்கு பயம் ஏற்படுது. அந்த பயத்தினாலே வந்து அவங்களுக்கு தவறான எண்ணங்களுக்கு அந்த மாதிரி பேசின பார்த்துருக்கோம். ஹெல்ப்லைன்ஸ் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அந்த தவறான எண்ணங்கள் வரும்போது அதை வந்து தவிர்க்கிறதுக்காக அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த பேசினாலே போகிறோம், அந்த எண்ணங்கள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து இது பண்ணியிருக்கும். அப்போ தவறான எண்ணங்களையும் மாற்ற இந்த ஆக்குபேஷனல் தெரப்பியால் முடியும். கண்டிப்பாக முடியும். ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து இந்த மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருப்பாங்க, மன ஆரோக்கியம் மனநலம் ஸ்பெஷலைசேஷன் எடுத்தவங்க கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ ஆட்டிசம், ADHD, லேர்னிங் டிசபிலிட்டி, அப்புறம் வந்து நரம்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறோம்னு சொன்னீங்க. அப்புறம் பெண்களுக்கு கருவில் குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கும் சேர்ந்து இந்த தெரப்பி உபயோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு இல்லற தலைவியும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை, தன் கணவர் அதிகமாக மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க செய்கிறது தப்புன்னு தெரியும், அந்த தவறுல இருந்து எப்படி நம்மளை திருத்திக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் அந்த மாதிரியான டாக்டர்ஸ்கிட்ட தான் போவாங்க. அந்த மெடிசன்ஸு அந்த மாதிரி தான் கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பி எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்றதையும் சொல்லிடுங்க மேம். இப்போ மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா, சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு போகிறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, கண்டிப்பாக அது அவசியம், அது எடுக்கணும். அது கூடவே ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பழக்கத்துலேருந்து எப்படி மீண்டு வருது, அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணலாம், இது முக்கியமான வந்து அவங்களே எப்படி ஊக்குவிக்கிறது, இந்த மோட்டிவேஷன்ற ஃபேக்டரை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லை இதுலேயே நான் கண்டிப்பாக மீண்டு வந்து விடுவேன், திரும்ப அதில் போக மாட்டேன் அப்படின்னு வரும்போது இதில் வந்து நாங்கள் வந்து குரூப் தெரப்பின்னு ஒன்று பண்ணுவோம். ஆக்குபேஷனல் தெரப்பியில் அதாவது இதுக்கு அடிமையானவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் தெரப்பி பண்ணுவோம். அது குரூப் தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 3 செஷன் அப்படி போகும். டோட்டலாக 8 செஷன்ஸ் போகும். ஒவ்வொரு செஷனும் வந்து 45 மினிட்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு வந்து கோபம் வரும்போது கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. குரூப் தெரப்பியில் அது வந்து நாங்கள் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் குரூப்னு பண்ணுவோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அசர்ட்டிவ்னஸ் ட்ரைனிங் ஒன்று இருக்குது. அதாவது நோன்னு சொல்கிறது ரொம்ப 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 அவசியம் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம நோன்னு சொல்லணும் நல்ல விதமாக. அதாவது மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் நோன்னு சொல்கிறது. நம்ம ஏதாவது கேட்டுட்டு மற்றவங்களை வந்து நிராகரிச்சாங்கன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மது பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல யாராவது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவ்வளோதான், நம்மளுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் நான் வேலைக்கு போக மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. பட் அந்த கிரிட்டிசிசம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. அதுவுமே நாங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ மீண்டு வந்துட்டு திரும்பவும் போகும்பொழுது யாராவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இப்போ இவங்க வந்து அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மது பழக்க அடிக்கிறது, எல்லாருக்கிட்டையும் சரியாக பழகலை, எல்லாரும் கோமா பேசினாங்கன்னு சொல்லும்பொழுது அதை அவங்க ஹேண்டில் பண்ணணும். அந்த ட்ரைனிங் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அது கொடுத்தாலே அவங்க வந்து தன்னிச்சையாக எல்லாம் செய்ய முடியும். அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு முக்கியமான, எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கள மதிப்பிடுறது மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஒரு மதிப்பீடு வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். அது வந்து தான் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவோம். அந்த செல்ஃப் எஸ்டீமை வந்து உயர்ந்தாலே அவங்கள நல்லபடியாக செயல்பட முடியும். எஸ், என்னாலையும் முடியும், நான் சாதிக்க பிறந்தவள் அப்படின்ற ஒரு இது இருந்தாலே அவங்களால நிறைய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். ஸோ இந்த செல்ஃப் எஸ்டீம்ன்றது ரொம்ப 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 முக்கியம் எல்லாருக்கும், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும். அதையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம், செல்ஃப் எஸ்டீம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ 45 மினிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் ரெமிடியல் தெரப்பி மாதிரி கொடுப்போம்லாம் சொன்னீங்க, 8 செஷன் கொடுப்போம்னு சொன்னீங்க. அதை அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த எண்ணம் அது சுத்தமாக தோண்டாமல் அவங்க வந்து சரியாயிடுக்காங்களா? இப்போ செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னால் ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி எடுப்போம். என்னெல்லாம் எப்படி இருந்துச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் எடுப்போம். அவங்களோட தனிப்பட்ட அவங்களோட ஃபீட்பேக்கை எடுத்துகிட்டு என்ன அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இந்த சில மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தற்செயலான ஒரு மாற்றங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ரியல் அவங்க சமுதாயத்தில் வீட்டிலேயோ போய் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரீஅசஸ் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு.
நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்காங்க. சில பேர் திரும்பவும் போயிருக்காங்க, பட் நிறைய வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேரை பார்த்துருக்கோம். நிறைய பேர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க, டாப் பொசிஷன்ஸில் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் இருக்குது. இப்போது ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து நம்ம குழந்தைகள் பார்த்தோம், பெண்களுக்கு பார்த்தோம், நரம்பியல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தோம். இப்போ நரம்பியல் ரீதியில் நான் சொன்னேன் இல்லையா, முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு. ஸோ இந்த முதுகு தண்டம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெராலிசிஸ் ஆடு இதுக்கப்புறம் என்னன்ற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே. அவங்க வந்து மன ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நேற்று வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருந்தோம், இது பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வீல் சேரில் இருக்கோம், நம்மளால எழுந்து கூட பண்ண முடியலன்னு எண்ணங்கள் நிறைய இருக்கும். அந்த டைம்ல அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு அந்த சப்போர்ட் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மன ரீதியாக வந்து எனக்கே இப்படி வந்துச்சு, எல்லாரும் நல்லா இருக்கீங்களே, நம்ம எப்படி இருக்கணும், மனக்கவலை ஏற்படும், கோபம் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது. அதுக்கப்புறமா வந்து லைஃப் லாங் வந்து அவங்கள வந்து ஒரு சர்க்கரை நாற்காலியில் அப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்றது. இப்போ ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா இருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே ஒரே வகையான ஒரு வீல் சேர் அந்த சக்கர நாற்காலியோ வந்து சரியா இருக்காது. ஸோ ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் தான் சொல்லுவாங்க, இந்த பேஷண்ட்டுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி சக்கர நாற்காலி பண்ணா நல்லா இருக்கும், இதுல என்னெல்லாம் வந்து நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், இதுலயே வந்து ட்ரே மாதிரி வச்சுட்டு அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இல்லை இப்போ எலக்ட்ரிக் பவர்டு வீல் சேர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு இந்த வீல் சேர் அவங்களுக்கு உகந்ததா இருக்கும். ஸோ அது ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் ஃபுல்லாக அசஸ்மெண்ட் பண்ணிட்டு வீல் சேர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு அது ட்ரைனிங்கும் வந்து நாங்கள் தான் கொடுக்குறோம். இப்போ ட்ரைனிங் கொடுக்கும்போது என்னன்னா வெறும்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே போகும்போது அந்த மாதிரி ட்ரைனிங் கிடையாது. ஆக்சுவல் ரோட்டில் அவங்கள கூட்டிகிட்டு போய் எப்படி முடியுதா அவங்களுக்கு ட்ரைனிங். இப்போ இந்த வீல் சேர்லேருந்து பெட்டுக்கு எப்படி போகிறது, வீல் சேர்லேருந்து ஒரு டாய்லெட் சீட்டுக்கு எப்படி போய் உட்காருது. இப்போ வீல் சேரோ இல்லை நீங்கள் நிறைய பேர் அந்த க்ரச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பயன்படுத்தியிருப்பாங்க, அது பயன்படுத்திட்டு பஸ்ஸில் எப்படி ஏறுறது. இல்லைனா அவங்க ஃபஸ்ட்டு நாங்கள் என்னென்னா வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டு சூழலை ஃபுல்லாகவே அசஸ் பண்ணுவோம். அவங்க வீடு எப்படி இருக்குது, ஓன் ஹவுஸா, தரையாக இருக்கா, ரூஃப் எப்படி இருக்குது, இல்லை வீல் சேர் போகிறதுக்கான அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்கா, ஃபுல் டீட்டெயில் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமோ அதுவும் சஜஸ்ட் பண்ணுவோம். வீட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் நல்லா உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் அவங்க முடிஞ்ச வரையிலையும் இந்த சர்க்கரை நாற்காலி இருக்கிறவங்க வந்து மற்றவங்களை சார்ந்து வாழாமல் அவங்களே தன்னிச்சையா நானும் இண்டிபெண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத எம்பவர் பண்ணுறது தான் எங்களோட முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அவங்களையும் சரி அவங்க குடும்பத்தில் சார்ந்தவங்களுக்கும் சொல்லி எம்பவர்மெண்ட் பண்ணணும் அவங்களுக்கு. எஸ் என்னால் முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வீல் சேரில் இருக்கோன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போகிறது கிடையாது. வாழ்க்கையின் ஆரம்பமே ஆக்சுவலி அப்போ தான் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய வந்து அவங்களால பண்ண முடியும். வாழ்க்கையில் 2 கை போனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற அந்த கையை நம்பிக்கைன்ற ஒரு கை இருந்து அவங்களால செயல்பட முடியுன்றது கண்டிப்பாக ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் அவங்களுக்கு அது செயல்பட்டு காட்டும். ஏன்னா அவங்களே அவங்க வேலை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா மன உள்ள அவங்களுக்கு. அதே மாதிரி பக்கமாக அதை வந்தவங்களுக்கும் ஸ்ட்ரோக் வந்த உடனே 1 இயரில் தெரப்பி கொடுத்துட்டா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும், ரிகவரி வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது கண்டிப்பாக இருக்குது. கோமா ஸ்டேஜில் போகிறவங்க அந்த நிலைமையில இருக்கிறவங்களும் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி இன்டர்வென்ஷன் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நான் சொன்னேன் இல்லைங்க, பிரெயின் இன்ஜுரி ஏற்பட்டுட்டு அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, சர்ஜரி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கோமா ஸ்டேஜில் இருக்கிறதுல ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்டார்ட் ஆகிருக்குது. அவங்க நினைவுகளே இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரியான தெரப்பியை அவங்களுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து ஒரு சென்சரி ஸ்டிமுலேஷன் ஒன்று இருக்குது. அந்த ஒவ்வொரு இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த ஏற்ற மாதிரி அந்த ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும். அது யூஸ் பண்ணும்போது அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணும். அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பாதிப்பு ஏற்பட்டுறதை பொறுத்து இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இண்டிபெண்டாக தனித்துவமாக நாங்கள் வந்து அந்த தெரப்பி டெக்னிக் டிசைன் பண்ணுவோம். ஒரு பேஷண்ட்டுக்கு இன்னொரு பேஷண்ட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பாதிப்புகள் எவ்வளோ அவங்களால பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்றதை விட என்ன அவங்களால பண்ண முடியுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். அதாவது ஒருத்தரோட வீக்னஸையே ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, இவங்களால முடியும் இது செயல்பட்டு அது பண்ணுறது. இப்போது நீங்கள் சொன்னீங்க ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு நிறைய பேர் எங்களை வந்து தேடி வராங்கன்னு சொல்லிட்டு. அவங்களால முடியுன்றவங்க தேடி வராங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணவங்களோ இல்லை நினைவில் இல்லாமல் வீட்டில் இருப்பவங்களோ அந்த மாதிரியான இருக்கிறவங்க அவங்களும் உங்களை தேடி வரணுமா, இல்லை ஹோம் விசிட்டும் பண்ணுவீங்களா? இல்லை ஹோம் விசிட்ஸும் பண்ணுறோம். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் பேஸ்லனா அங்கே ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்காங்க, பார்ப்பாங்க. நிறைய நாங்கள் ஹோம் விசிட்ஸ் பண்ணுறோம். நான் சொன்னேன் இல்லையா, கேம்ப்ஸ் பண்ணும்போது போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சிகிச்சை முறைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டு அசஸ்மெண்ட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா எல்லாராலையும் வந்து வர முடியாது இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹோம் விசிட்ஸில் போயிட்டு அவங்களுக்கு ஏற்ற டைமிங்கில் என்ன இது அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். பிரச்சனை அப்படின்றது வந்து பொருள் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு இல்லை, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் வந்து இருக்குது. அப்போ அவங்க யோசிக்கலாம், நாங்கள் இந்த மாதிரியாலாம் போக முடியுமா, ஹோம் விசிட்னா ஜாஸ்தி ஆகுமே,
அப்ரோச் பண்ணுறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மைண்டு வந்து அமௌண்ட்டை தான் போய் நிற்கும். ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணுறதுக்கு எவ்வளவு மேம் சார்ஜ் ஆகும்? ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணுறதுக்கு வந்து முதல்ல ஒவ்வொரு தெரப்பிஸ்ட்டை பொறுத்து இருக்குது. மினிமம் வந்து இனிஷியல் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் வந்து 250 ருபீஸ், 500, 750 வரைக்கும் இருக்குது. ஜென்ரலாக நான் சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் முடியாத ஒன்றுமே முடியாதுன்றது இலவசமாகவும் செய்கிறோம். இப்போ நான் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன், வந்து நான் சார்ஜ் பண்ணுறது கிடையாது, இலவசமாக தான் பார்க்குறேன். அவங்களுக்கு முடியாதுன்னு அவங்களோட பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் இது பண்ணுறோம். இப்போ ஒரு சஜஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஏதாவது ஒரு டெக்னிக் ஏதாவதுனா கூட அவங்க வீட்டு சூழல், பொருளாதார தரன் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் சொல்லுவோம். இது அவங்களால வாங்க முடியுமான்னு பார்த்துட்டான். வாங்க முடியலன்னா கூட இது வாங்கி தான் ஆகணும்னு கிடையாது. இல்லை, நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் நிறையவே சப்போர்ட் பண்ணுது. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய இருக்குது. ஸோ சலுகைகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ ஆட்டிசம் பாதிப்பட்டவங்களுக்குலாம் அந்த நிறைய சலுகைகள், நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. நடுத்தர குடும்பத்திலும் இப்போ என்னால் அந்த அளவுக்கு என்னால் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியாது, ரீசனபுளாக இருந்தால் நாங்கள் வருவோன்றவங்க வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் அவங்கள? எங்கள் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் KK நகரில் இருக்குது. இந்த வேம்பிலி மென்ஸ் கோயில் குறிச்சிட்டுலாம் ஆக்குபேஷனல் தெரப்பின்னு இருக்காங்க. வந்து கண்டிப்பாக அவங்க அணுகலாம். நிறைய பேர் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பினா வேலை வாங்கி கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அது ஆக்குபேஷன் இருக்குது. கண்டிப்பாக அது கிடையாது. அவங்கவுங்க வேலைகளை அவங்களுக்கு பிடிச்ச இதை வந்து அவங்களே இண்டிபெண்ட்டாக செயல்படுறது, சமுதாயத்தில் போயிட்டு இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறது. இப்போ மனநலம் நான் சொல்லிங்களா, இது டிப்ரெஷன்றது தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு பதட்டம். இப்போ இந்தியாவில் பொறுத்தவரை இது 2 பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே. மனநலம் பாதிப்பு. இப்போ மனநலம் பாதிப்புன்றது நீங்கள் முதலே சொன்ன மாதிரி அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய சிகிச்சை வழிமுறைகள்லாம் நிறைய இருக்குது அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்காக, மனநல பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு. இன்னொன்று ஆக்குபேஷனல் தெரப்பிஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் நிறைய ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் போயிட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் எப்படி பண்ணலாம், அது குரூப்ஸ் கண்டக்ட் பண்ணி வலு அதிகமாக இருக்கும்ல ஐடி இண்டஸ்ட்ரீஸில். அது இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ உட்காரமோ, சில பேருக்கு வந்து முதுகு வலிக்கும், சில பேருக்கு வந்து இந்த பேக் பெயின் இருக்கும், ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தா. இப்போ உட்காந்துருக்கும் போது அவங்க அதில் எங்கிட்டே அவங்க மாடிஃபை பண்ணலாம். அவங்களுக்கு ஃபுல்லாக அசஸ்மெண்ட் பண்ணும் ஆஃபீஸில். இந்த சேர் வந்து அவங்களுக்கு உகந்ததாக இருக்கா, இந்த சேரில் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது என்னால் கண்டினியூஸ் அதை பார்த்துட்டே இருக்காங்க. அதனால கண்கள் பாதிப்பு ஏற்படலாம். இல்லை கைகளில் வந்து அவ்வளோ ரீச் பண்ண முடியாது. அதில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், வேலையும் நடக்கணும், அதே டைமில் அந்த வேலை பலு ஒரு சுமையும் தெரியாமல் அவங்க ஒர்க் பண்ணணும். அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் தானே அந்த வேலை அவங்களால பண்ண முடியும் இல்லையா? ஸோ கம்ஃபர்டபுளாக எப்படி பண்ணலான்றதை ஃபுல் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து எர்கனாமிக் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் வந்து எல்லா இதுலேயும் இருக்கும். இப்போ வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்க நிறைய பேருக்கு. இப்போ இந்த டிமென்ஷியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிமென்ஷியானா மெமரி லாஸ் நிறைய இருக்கணும். அவங்களுக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பி இன்டர்வென்ஷன் நிறையா இருக்குது. அதில் டிமென்ஷியாவில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து சொல்லிக் கொடுப்போம். வீட்டில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், வீட்டை வந்து எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு. இன்னொன்று வந்து இப்போ பிரெயின் இன்ஜுரி ஆனவங்களுக்கோ, ஸ்பைனல் கார்டு பாதிப்பட்டவங்க சொல்லலாம், அவங்களுக்கு வந்து டிரைவிங் இப்போ புரிஞ்சுட்டு திரும்ப அவங்க டிரைவிங் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ அந்த டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த ரீஹாபிலிட்டேஷன் வந்து ஃபுல்லாக பண்ணுறோம் எல்லாருக்குமே. இப்போ இந்த ரீஹாபிலிட்டேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டைமிங் மாறும். ஸோ யூஸ்வலாக வந்து 3 months to 6 months அந்த ரீஹாபிலிட்டேஷன் பண்ணால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அப்போ வந்து நிறைய பேர் நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், என்னால் அடுத்து வாழ்க்கையில் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையை மீட்டு தர்ற மாதிரி. கண்டிப்பாக வாழ்க்கையை மீட்டு தர அவங்களோட வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக நாங்கள் செயல்படுறோம். அந்த வாழ்க்கையின் தரம் தான் எல்லாருமே இப்போ பார்க்குறோம். ஸோ அதுதான் முக்கியமாக யோசிக்கணும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. இப்போது ஒருத்தவங்க ஆக்குபேஷனல் தெரப்பி நானும் படிக்க ஆசைப்படுறேன், நான் இதுக்கு என்ன பண்ணணும், என்ன படிக்கணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் அவங்க என்ன படிக்கலான்றத கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். +2 முடித்தவொடனே ஆக்குபேஷனல் தெரப்பின்ற ஒரு கோர்ஸ் எடுக்கலாம். அதில் +2ல் முக்கியமாக வந்து சயின்ஸ் இருக்கணும். சயின்ஸ் இருந்தாலே அவங்க வந்து அந்த ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து BOT 4.5 வருஷம் படிப்பது. ஸோ 4.5 years படிப்பு முடிச்சுட்டு இல்லை நான் மேற்கொண்டு படிக்க விரும்புகிறேன் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணலாம். அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போது ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். இப்போ ஒரு மருத்துவர் வந்து ஜென்ரல் MBBS படிச்சுட்டு எப்படி MD பண்ணுறாங்க, ஒரு ஜென்ரல் மெடிசனோ இல்லை ஒரு குழந்தைகள் பிரிவோ, மனநல பிரிவோ, நரம்பல் பிரிவு எடுக்கிற மாதிரி இதுலேயுமே அந்த பிரிவுகள் இருக்குது. பீடியாட்ரிக்ஸை ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், மென்டல் ஹெல்த்தில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஹேண்ட் தெரப்பி கைகளுக்கான ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம்,
நரம்பியல் ரீதியான ஸ்பெஷலைசேஷன், எலும்பியல் பிரிவு இருக்கு, அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலாம். அப்புறம் கேன்சர் ஆங்காலஜி ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இதுல இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலைசேஷன் தனித்தனியா இருக்குன்னு. அதெல்லாம் படிக்கணும்னா அதுக்கும் பர்டிகுலர் இயர்ஸ் இருக்கா, இல்ல எல்லாமே சேம் இயர்ஸ் தானே மேம்? பிஜி 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் தான் படிக்கிறதுக்கு. அதாவது யூஜி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்பெஷலைசேஷன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு போனோம்னா இல்லை பிஹெச்டி பண்ணலாம். பிஹெச்டி அந்த மாதிரி பிரிவு அதுவும் பண்ணலாம். இப்போ நான் காமனாகவே நான் ஆக்குபேஷனல் தெரப்பி படிக்கணும், ஆனால் எல்லா துறையை பற்றியும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்குமே நான் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணணுன்றவங்க எந்த மாதிரியான ஆக்குபேஷனல் தெரப்பி படிக்கணும்? இப்போ ஒரு யூஜி படித்தாலே எல்லாமே படிச்சிடுவாங்க. பிஓடி கரிக்குலம்லே பார்த்தீங்கன்னா எல்லாமே படிப்பாங்க. அதாவது ஒரு எம்பிபிஎஸ்ல என்னெல்லாம் படிப்பாங்களோ அது அத்தனை சப்ஜெக்ட்ஸுமே கோர்சஸுமே படிப்பாங்க அவங்க. அதுவும் படிச்சுட்டு மேற்கொண்டு ஆக்குபேஷனல் துறையை பற்றி ஸ்பெசிஃபிக்காகவும் நிறைய படிப்பாங்க. அதாவது பீடியாட்ரிக்ஸில் என்ன பண்ணலாம், மனநலத்தில் என்ன பண்ணலாம், ஆர்த்தோபெடிக்ஸில் என்ன பண்ணலாம், நரம்பியல் ரீதியான என்ன பண்ணலாம், கம்யூனிட்டியில் என்ன பண்ணலாம், கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஒன்று இருக்குது, கம்யூனிட்டியில் போய் என்ன பண்ணலாம், எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக அதுலேயே படிக்கிறாங்க பிஓடிலேயே. அதாவது யூஜியில் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும், அதில் ஸ்பெஷலைஸ்டாக என்ன போக முடியுமோ அதற்கு மேற்கொண்டு பிஜி பண்ணலாம் சொல்ல வரீங்க. பிஜியில் ஸ்பெஷலைஸ்டாக அதை பற்றி இன்னும் நல்ல நுணுக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதில் என்னெல்லாம் இருக்குது, இப்போ கரண்ட் டெக்னாலஜி இருக்குது, என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குது, என்ன இருக்குன்னு நுணுக்கமாக அதில் ஸ்பெஷலைஸ் ஆகிறதுக்குனா பிஜி பண்ணலாம். வயதுக்கு வந்த பெண்கள், கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து சேர்ந்து படிக்கிற இடத்துல பெண்களை மிரட்டுவதோ இல்ல புகைப்படங்கள் எடுத்து வச்சு மிரட்டுறதோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பெண்கள் மாட்டும் போது இத வந்து வெளியில சொல்லவே யோசிப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ்ட போய் சொன்னா என்ன ஆகும், அடுத்தது நம்ம படிப்பை கட் பண்ணிட்டு நீ வீட்டுல இருன்னு சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு நான் படிச்சு பெரிய ஆள ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும், ஆனா அதால வெளியில சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில நீ இப்படி எல்லாம் பண்ணிப்பாரு அப்படின்னா தன்னை மிரட்டுறவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற சூழ்நிலை உண்டாகும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில மீட்டெடுக்க ஆக்குபேஷனல் தெரப்பியால முடியுமா? கண்டிப்பாக. இப்போ நான் வந்து நிறைய கல்லூரி மாணவிகளை பார்க்குறேன். அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா கூட இருக்கிற தோழிக்கிட்ட ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அந்த தோழி சொன்னாலுமே அவங்களை எந்த அளவுக்கு வழி நடத்துறாங்கன்னு தெரியாது. தோழிகள் ஒரே ஏஜ் தான், ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. இல்லை டீச்சர்ஸ்கிட்டையும் சொல்ல முடியாது, பெற்றோர்கிட்ட சொல்லறதுக்கு நல்லா வந்து ஒரு தயக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அணுகுனாங்கன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பாக அவங்களுக்கு இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால மீண்டு வர முடியும். ஏன்னா எப்பவுமே பெண்களாக இருந்துட்டு எதுக்கும் பயப்படக்கூடாது. துணிச்சலாக நம்ம செயல்பட்டாலே அதுவே வந்து நம்மளுக்கு சாதகமாக போயிடும். துணிஞ்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்களாம் நம்மளோட வீக்னஸை பயன்படுத்த மாட்டாங்க. ஒவ்வொரு பெண்களுக்குமே சரி, அது ஒரு முக்கியமான ஒரு வேகனாக தான் இருக்கணும் எல்லாருக்கும். என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவோம். அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டால நிறைய விஷயங்கள் அவங்களால சாதிக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக அவங்களுக்கும் இது செய்கிறோம். இப்போ இன்னொரு வந்து இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பேசணும், பெண்கள் விஷயமாக பேசணும். இப்போ ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டாக வந்துட்டு நிறைய இது கேட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய ஒரு கொஸ்டின் இருக்கும், எங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் அவங்களன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ முக்கியமாக அவங்க வேலை பார்க்கணும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம், நார்மல் ஸ்கூல்ஸ்லேயே இப்போ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் போடணுன்ற ஒரு இது வந்திருக்கு, அங்கே ஒர்க் பண்ணலாம். இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ்னு இருக்குது, அங்கே ஒர்க் பண்ணலாம். ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் மறுமலர்ச்சி மையங்கள் இருக்குல்ல, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் சொல்லணும். மதுக்கு பழக்கத்துக்கு ஆளானவங்களுக்கு இல்லைனா மென்டல் ஹெல்த் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது, மனநல மையங்கள் நிறைய இருக்குது, அங்கே வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஒர்க் பண்ணலாம். இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து நிறைய ஒர்க் பண்ணலாம். தெரப்பி சென்டர்ஸ் வந்து இல்லைனா ஓனாக ஒரு தெரப்பி சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க ஒருத்தரே ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்து தெரப்பி சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒர்க் பண்ணலாம். இப்போ நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய வருது. இந்தியாவில் மட்டும் அல்ல, வெளிநாடுகளில் இதுக்கு ஹையஸ்ட் ஸ்கோப் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தான். இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த இந்த ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பெய்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தான் இப்போ வெளிநாடுகளில் இருப்பதையும் இந்தியாலையும் இருக்கட்டும். இப்போ இவ்வளோ ஆக்குபேஷனல் தெரப்பியை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்க. இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து இந்த இடத்துல படித்தா மட்டும்தான் வேல்யூ, வேற எந்த இடத்துலையும் படித்தா வேல்யூ கிடையாது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? எல்லா இன்ஸ்டியூட்டுமே ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட்லேருந்து ஆக்குபேஷனல் தெரப்பி படித்தா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அசோசியேஷன் எங்களுக்கு இருக்குது. அந்த அசோசியேஷன் வந்து அங்கீகரித்த இன்ஸ்டியூட்ஸ்லையோ
அதுவும் ப்ளஸ் வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டும் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வெளிவரும் காலங்களில் வந்தால் பட் நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷன்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அது நிறைய அலைட் ஹெல்த் ரிலேட்டட் ஹெல்த் ப்ரொஃபஷன்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் இருக்கணுன்றது. அது ஆக்குபேஷனல் தெரபி வெகு விரைவில் வரப்போகுது. ஸோ அதுதான் வந்து அந்த கவுன்சில் வந்து கவர்ன் பண்ணும். அது கவுன்சில் சொல்லும்போது அந்த மாதிரி இருக்க அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ் எல்லா இதில் படித்தாலுமே நல்ல இதுதான். எல்லா ஊர்கள்லையுமே இந்த கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா மேம்? இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் 8 கல்லூரிகள் இருக்குது. அதாவது நான் அரசு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் சேர்த்து சொல்கிறேன். நிறைய கல்லூரிகள் வந்து சென்னையில் மட்டுமே இருக்குது. அது தவிர கோயம்புத்தூரில் இருக்குது, ஈரோடில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் மட்டுமே ரொம்ப நிறைய காலேஜஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் மட்டுமே 3 காலேஜஸ் இருக்குது. ஸோ நான் சேலமில் இருக்குது, இப்போ ஈரோடில் இருக்குது சொன்னேன். திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலேஜ் இருக்குது. ஸோ இப்போ நிறைய வந்து தேசிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே இருக்கு. நம்ம சென்னை ECRல இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஃபார் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ்லாம் வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக தேராதூனில் இருக்குது. இல்லை மூமெண்ட் ரிலேட்டட் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது கொல்கத்தாவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிசால இன்ஸ்டியூட் இருக்குது, புவனேஸ்வரில் கட்டக்கில் இருக்குது இன்ஸ்டியூட். இதெல்லாம் வந்து நான் தேசிய நிறுவனங்கள் சொல்கிறேன். அப்புறம் செகண்டராபாத்தில் இருக்குது ஒரு தேசிய நிறுவனம். அப்புறம் இந்த மென்டல் ஹெல்த்துக்காக பார்த்தீங்கன்னா செஹோர் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ நிறைய வந்து இன்ஸ்டியூட்ஸ் நிறைய இருக்குது. அங்கே இன்ஸ்டியூட்ஸ்லையுமே நிறைய ஆக்குபேஷனல் தெரப்பி ட்ரைனிங்கும் இருக்குது, சிகிச்சையும் கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ் காஸ்ட்டில் பண்ணுறாங்க. பேஷண்ட்ஸும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பயன்பெற்று போயிருக்காங்க நிறைய. ரொம்ப மகிழ்ச்சி மேம். குழந்தைகள்ல இருந்து பெண்கள், முதியவர்கள், மறுவாழ்வு மையங்களை நாடக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே எப்படி வந்து அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரணும், நாங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா சொன்னீங்க. குடும்ப தலைவிகளுக்கும் நாங்க கேம்ப் கண்டக்ட் பண்றோன்ற ஒரு அருமையான விஷயத்தையும் எல்லாருக்கும் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி மேம். இந்த தருணத்தில் வந்து நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். டெஃபினெட்லி என்னோட குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இதுவரை செயல்திறன் மேம்பாடு மீனாட்சி தொழில்சார் சிகிச்சை கல்லூரியின் முதல்வர் தீபா சுந்தரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.